அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சனாதனம் தான் நிரந்தரமானது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் சார் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு? அவருக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கல, ஸோ திரும்ப நம்ம மேலே ஸ்பாட்லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறாரா? என்ன நடந்துச்சு? அவர் அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரியான வெளிச்சத்துக்கு விளம்பர வெளிச்சம் மேலே ஒன்றும் நினைப்பாங்க. ஆளுநர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. இப்போ அவருக்கு ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் ஆகிட்டார் வேற. நான் அண்ணாமலை இருக்கும்போது அதிகம் பேசினா நீ ஏன் பேசுற என் பேச்செல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலை. ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது, ரீப்ளேஸ் பண்ணிக்காதன்னு இப்போ அந்த மாதிரி கேட்கறதுக்கும் அண்ணாமலையும் இல்லை. அதனால இவர் ஃப்ரீ ஆகிட்டாரு. திரும்ப நம்ம அதை மாதிரி யோசிச்சிருப்பார். அப்படி கொஞ்ச நேரம் நம்ம பேச வந்துட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்டில் 2 அடி கொடுத்ததும் வாய் மூட்டு கொஞ்ச நாள் ஒழுங்காக இருந்தார். இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது அந்த திருநெல்வேலியில் அந்த மனோன்மணி சுந்தர் நாற்பது அந்த பொண்ணு வர இவரை மதிக்காம அப்படி போயிடுச்சா? ரொம்ப வைரலாக போச்சுல சார் அந்த வீடியோ. நல்லா இருந்துச்சு. அதான் சொன்ன காரணம் ரைட்டு. திஸ் இஸ் மை டிகிரி, ஓகே, மை சாய்ஸ். நான் யார்கிட்டருந்து வாங்கணும் நான் சூஸ் பண்ண முடியும். அவர் தமிழையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆளுநர் கையால் நான் வாங்க விரும்பலை. அது சொன்ன பின்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கை தட்டினாங்க. பார்த்தீங்களா, பேட்டி இந்த வார்த்தை சொன்ன உடனே கை தட்டினாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்குது. அதான் சார், அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில் இவர் வேணவே வேணாம்னு முடிவெடுப்பதற்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஆளாக இருக்கார். என்ன பண்ணுறது? இது வரைக்கும் நான் பார்த்த ஆளுநர்களே இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சிந்தனை உடைய, கேவலமான ஒரு நடத்தை உள்ள, கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் 42 ஆண்டுகள் பத்திரிகை துறை அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான கவர்னர் நான் பார்த்ததே கிடையாது. சார் ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏங்க எது எடுத்தாலும் அரசியல் பேசுகிறாரு. ஒரு திராவிடன்றதே ஒன்று இல்லை. திராவிடத்தால் திராவிடன்ற பேரை வச்சு மக்களை ஏமாத்துதாங்க அப்படி இதெல்லாம் பேசுகிறாரு. இது அரசியல். அது ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. நீ போய் ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி தலைவராகிட்டு என்னன்னா பேசு. ஆளுநர் இந்த அரசாங்கத்தினுடைய தலைவருங்க. அவர் இங்கே என்ன ஒரு ஆர்டர் வந்தாலும் இந்த நேம் ஆஃப் கவர்னர் தான் ஆர்டர் வரும். அப்போ ஒரு நியமனமாக இருந்தாலும் இந்த அரசினுடைய தலைவர் அவர். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையிலே மை கவர்மெண்ட்டுன்னு தான் வரும் எனக்கு தெரிஞ்சே ஒரு காலத்தில். இப்போ தான் திஸ் கவர்மெண்ட்டுன்னு மாற்றிட்டாங்க. அதை மை கவர்மெண்ட்னா எனது அரசாங்கம். ஓகே. அப்போ அவருடைய அரசு. அது அந்த உரை எழுதி கொடுக்கறது அரசாக இருந்தாலும் அரசு எழுதி கொடுக்க தான் அவர் படிக்கணும், அரசியல் சாசனப்படி. ஆனாலும் மை கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்வார். என்னுடைய அரசு, அரசினுடைய தலைமை அவர் தான். அவர் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல அவர் அரசாங்கத்தை மல்லாந்தப்படுத்தி எச்சு துப்புனா மாரில் விழுணுவாங்கள்ல, அந்த மாதிரி மல்லாந்தப்படுத்தி எச்சு துப்புறாரு. அவர் மாரிலே தான் விழும். அது நம்ம மாரில் தான் விழுன்ற அசிங்கம் நமக்குன்றது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறது, தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறார். அதுதான் தப்புன்றானா? யார்? ஸ்டாலின். ஆமாம். ஒரு அனுப்புகிற பணத்தில் கட் பண்ணுன்ற பில்லுலாம் நீ தானே ஒரு டீ பார்ட்டி வச்சுட்டு கூட்டு வச்சுக்கிட்டு அரசுக்கு எதிராகவும் அரசுடைய கொள்கைக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்கிற நீ அதுக்கு மக்கள் பணம் வரி பணத்தை நீ செலவு பண்ணிட்டு இருக்காரு. இந்த பில்லெல்லாம் கட் பண்ணணுன்றானா? இவர் டிஸ்கிரிப்ஷன் ஃபண்டுன்னு 3 கோடியாம். எதுக்கு? அவருக்கு ஒரு நாளைக்கு 2,32,000 செலவாகுது. ஒரு நாளைக்கு கவர்னருக்கு. எதுக்கு? என்ன செலவு உனக்கு அவ்வளோ? இந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இங்கே எங்கள் காசில் சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் காசில் தின்னுக்கிட்டு எங்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளுக்கு எதிராகவும் பேசிட்டு பண்ணி தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதும்ப, தமிழகம்னு சொல்லும்ப, திராவிடங்கிறதே பொய்ன்ற, திராவிடன் ஒன்றே கிடையாதும்ப, ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவோம், பொய்யா பேசுகிற. சிதம்பரம் நடராஜர் இதில் அந்த பணியாற்ற தீட்சிதர்கள் குடும்பத்தில் குழந்தை திருமணமே நடக்கிறது இல்லை. அந்த பெற்றோர்களை அரசு கொடுமைப்படுத்து தேவையில்லாமல் வழக்கு போட்டு அப்படின்னு பேசுகிற. அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு தொலைக்காட்சியில் வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ ஆதாரம்லாம் வெளியிட்டாங்க குழந்தை திருமணம் நடக்கிறதுக்கு. அந்த ஊர் எனக்கு நல்லா தெரியும். சிதம்பரம் கோயில் என்ன நடக்குதுன்னு எங்கள் ஊர் தான். அங்கே ஒரு என்ன ஒரு விதின்னா, ஒரு 1500 ஏக்கர் நிலம் இருக்குது அந்த கோயிலுக்கு. ஃபெர்டைல் லேண்டு. ஆமாம், 1500 ஏக்கர் நல்ல நெல் விளையும் பூமி. அதில் வரக்கூடிய வருமானம், அது இல்லாமல் அந்த கோயிலோட வருமானத்தில்
அந்த தீட்சிதர்களே பங்கு பிரிச்சுப்பாங்க. ம். அதில் திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும்தான் பங்கு உண்டு. திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ஆமா. பங்கு உண்டா? திருமணமான ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த பங்கு உண்டு அதில், கோயில் வருமானத்தில். அதே மாதிரி திருமணமானவர்கள் தான் அங்கே போய் தட்டு ஏற்றலாம், சூடை ஏற்றி தட்டு ஏற்றி வசூல் பண்ணலாம். பக்தர்கள் போடுறாங்களா தட்டில், தட்டு ஏற்றி வசூல் பண்ணலாம். அதுக்காக 10-12 வயசானால் கல்யாணத்தை பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. அதுக்காக தான் குழந்தை திருமணம் பண்ணுறது அவனுங்க. இந்த ஆள் நடக்கவே இல்லைண்ணா, நான் கூட குழந்தை திருமணம் தான் பண்ணிக்கிட்டேன்றாரு. அது தேவையா? நடந்திருக்குன்னு வச்சுக்கோ, 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கும். குழந்தை திருமணம் நடந்ததுன்னு வச்சுங்க, பீகாரில் நடந்துச்சு. அதை வந்து இங்கே இப்போ வந்து சொல்லணும்னு அவசியமா? அப்போ நீங்கள் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறன்னு அர்த்தமா? அப்போ அரசியல் சட்டத்துக்கு எதிராக தானே அவர் பேசுகிறாரு. குழந்தை திருமணத்துக்கு தடை சட்டம் இருக்குது. நான் கூட குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் அப்போ தடை சட்டத்துக்கு எதிராக பேசுகிற நீ ஆதரிக்கிறாரு. ஆமாம், அரசியல் சாசனத்தின் பேரில் உறுதிமொழி எடுத்துக்கிட்டவர் அரசியல் சாசனத்துக்கு எதிராக பேசுகிறாரு. இந்த மாதிரி அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான கவர்னரை பார்த்ததே இல்லை. ஒரு தப்பு சொல்லலாங்க, எனக்கு தவறான தகவல் கிடைச்சிது, எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு சொன்னேன், தவறுனா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லணும்ல, நேர்மையான ஆளாக இருந்தால். அதை பற்றி கண்டுக்க மாட்டார், அடுத்த பொய்யே சொல்ல போயிடுவார். இங்கேருந்து போவார், வடலூரில் ஏதோ கூப்பிட்டாங்கன்னா அங்கே போயிட்டு வள்ளலார் தான் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்ன்றார். அவர் மதமானவை பிடியாது இருக்க வேண்டும்னாரு. சைவம்டா அவர் புகுந்தார். இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மதத்தை உருவாக்கத்தான் முயற்சி பண்ணார். ஒளிதான் கடவுள். ஆமாம், அதை வந்து பட்டினி கிடக்கூடாதுங்க, சோர் போடணும், அதைத்தான் அவர் இது பண்ணார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், கருணை தான். 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகே பிரபாகரன் என்ற நபர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. அன்புள்ளம் தான், அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, கருணை தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு. அதை அவரை போயிட்டு நீ வந்து மதமே கூடாதுன்னு அவரை போய் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்ன்ற அங்கே வந்துட்டு இந்த நாகர்கோவில் போயிட்டு ஐயா வைகுண்டநாதர் அங்கே போய் அவர் சனாதனத்தை காக்க வந்தவர்ன்ற அந்த சனாதனத்துக்கு எதிரானவர் அவர். அந்த பால பிரஜாபதி அதிகள் வந்து அறிக்கையை விட்டார், ஐயா வைகுண்டர் வந்து சனாதனத்தை ஆதரிக்கலை, ஆளுநர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி. இந்த மாதிரி எங்கே போனால் பொய்யா பேசிட்டு வர நீ ஒன்று படித்து தெரிஞ்சுக்கிட்டு பேசு. திருவள்ளுவர் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு திருவள்ளுவர், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் புலவர் திருவள்ளுவர். அதுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருவள்ளுவர் படம் இருக்குது. திருவள்ளுவர் எப்படி இருக்காரு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு வேணுகோபால் சர்மான்னு ஒருத்தர் வரைஞ்சார். அதை பார்த்துட்டு கலைஞர் வந்து அந்த படத்தை சட்டசபையில் வைக்கணும், அரசை எடுத்து பண்ணணும், அதுக்கு முடியாதுன்னு நான் வேணாலும் பணம் செலவு பண்ணி வாங்கி தரேன் வைங்க அப்படின்னு அவர் பக்தஜலம் ஒத்துக்க மாட்டேனார். காமராஜ் வைக்க சொன்னார். அரசு அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படம் இதுதான், அதை தான் நம்ம பயன்படுத்தணும். இவர் அங்கே என்ன பண்ணுறாரு, காவி உடை உடுத்தி பண்ணுற எங்கள் பாட்டையா அவர் என்ன உடை, அவர் வந்து ஒரு சன்னியாசி கிடையாது, ஒரு குடும்பஸ்தான் திருவள்ளுவர். அவரை போய் நீ காவி உடை உடுத்தி வச்சு நீ கொண்டாடுற வருஷம் திமிர்த்தனம் தானே இது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுக்கு எதிராக நீ செயல்படுற, எங்கள்கிட்ட சம்பளம் வாங்கி எங்கள் காசை தின்னுக்கிட்டு எங்கள் காசை ஊரை சுற்றிக்கிட்டு சரி செய்கிறேன்னா அது வந்து என்ன இந்த திமிர்த்தனம். ஒரே ஒரு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இவர் ஆளுநர் இவரே இருக்கட்டும், எங்களுக்கு நல்லது, எங்களுக்காக அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்பை இவர் வந்து அப்பப்போ தூண்டிக்கிட்டே இருக்கார். அவர் மீதான வெறுப்பு பூரா இவங்களுக்கு சாதகமாக முடியுது. அதுதான் சார், இப்போ வந்துட்டு இவர் பேசுற பேச்சு எல்லாமே திமுகவுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுநரை இன்னும் ஏன் பாஜக வச்சுட்டு இருக்காங்க? குடைச்சல் கொடுக்குறாருல, குடைச்சல் கொடுக்குறாருல.
பட் இவங்களுடைய பிரச்சாரத்தை அதாவது ஒன்றிய அரசுக்கு என்னன்னா எவ்வளவு மானம் கட்டாலும் பரவாயில்ல, இவ்வளோ அவமானத்துக்கு பிறகும் நீ சொல்கிற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இந்த மாநில அரசு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறத நான் நீ இட்ட பணியை காலால் இட்ட பணியை தலையால் ஏற்று செய்யக்கூடிய விட மக்கம் கட்டவன் மானம் கட்டவன் நமக்கு கிடைக்க மாட்டான், அதனால விரை இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இல்லைன்னா தூக்கியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போட்டு கொஞ்சம் நஞ்சமாக போட்டுது அந்த இதில். நீ ஒன்றுகிட்ட இருக்கிற அதிகாரம் நீ ஒப்புதல் கொடுக்க வேண்டியது 10 மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றம் நானே ஒப்புதல் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குதுண்ணா, 1 எடுத்து கொடுக்குதுன்னா அப்போ உன்னுடைய அதிகாரத்தை இன்னொருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்கல்ல. வெக்கமானம் சூடு சொன்ன இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு போகணும்ல. பதவி காலமே முடிஞ்சிருச்சு, அதான் முடிஞ்ச வரும் ஏன் ஒட்டிட்டு உட்காந்துருக்க? அப்போ உனக்கு பதவி முக்கியம், அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கணும். இருந்துக்கிட்டு உனக்கு இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறதுல உனக்கு அது ஒரு நோயாகி போச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிராக பேசுவது அது ஒரு நோய் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சுகர் பேஷண்ட் இருக்கான் பாருங்க, அவனை சாப்பாடு கண்ட்ரோலாக இருக்கணும், முடியாது தெரியுங்களா சில பேரால். ஏன்னா அந்த சுகர் குறைஞ்சிச்சின்னா அது சாப்பிட சொல்லும். அது மாதிரி இவருக்கு ஒரு நோய். பேசிகிட்டே இருக்கணும், திட்டுறதுல ஒரு சந்தோஷம், உணர்வுகளை சீன்றதுல. ஆமாம், அடுத்தவங்க சீண்டி பார்க்கறது, அவங்கள பற்றி அவதூறாக பேசுறதுல இவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு கேவலமான மனநிலை கொண்டவராக இருக்கார் அவர். அதனால தான் கேவலமான ஆளுநர் சொல்கிறேன். ஓகே சார், இப்போது வழக்கம் போல் சுதந்திர தின விழாவிற்கு தேநீர் விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. எப்பயும் போல் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க. ஒரு பல்கலைக்கழக மசோதா கொடுத்தா அனுப்பணும்னா கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க. அது சுதந்திர தின உரை அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அதில் தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு சரியில்லை, போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 3 மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடே இல்லை. புரியுதுங்களா? அதிகமாக மது இருக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு கிடையாது. அதிகமாக கற்பழிப்பு, பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு நடக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் 10 பட்டியலில் தமிழ்நாடு கிடையாது. அப்போ நீ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு, இங்கே கல்வி சரியில்லை. ஏன் கல்வி சரியில்லை நீ பார்த்தியா? இருந்தாலும் சொல்கிறாரு, துணைவேந்தர் மாநாட்டை நான் கூட்டினதுக்கு பள்ளிகளில் கல்வி சரியில்லை, அதனால துணைவேந்தர் சிரிக்க மாட்டான். அவனாவது பள்ளி கல்வி சரியில்லைன்னுட்டு துணைவேந்தர்கள் மாநாடை கூப்பிட்டு துணைவேந்தர்களுக்கும் பள்ளிகளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? கல்லூரிகளுக்கு தான், யூனிவர்சிட்டி கல்லூரிகளுக்கு தான் வந்தாலும் அவங்கள கூப்பிட்டு நீ என்ன பள்ளி கல்வியை பற்றி என்ன பண்ண போற? நீ இல்லாஜிக்கலாக பண்ணிட்டு இருக்கிறாரு. எதையாவது ஒன்று உளறிட்டு இந்த மாதிரி இவர் எண்ணி துணிக அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் இருக்காங்கல்ல, ஆஸ்பிரன்ஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்களா தேர்வு அவங்க கூப்பிட்டு எண்ணி துணிக அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் பேசுகிறார். துணிகன்னா முடிவெடுன்னு அர்த்தம், சிந்திச்சு முடிவெடு அப்படின்றது. இவர் எதுவே என்றதும் கிடையாது, துணியறதும் கிடையாது, சிந்திக்கிறதும் இல்லை, முடிவெடுக்காமல் அப்படியே தான் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு மசோதாவெல்லாம். இவர் போய் அவங்கள போய் எண்ணி துணிக. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னொன்று, நீங்கள் ஒரு மாநில அரசு கீழே வேலை பார்க்குறீங்கன்னா ஒன்றிய அரசு ஒன்று கொண்டு வருதுன்னா, புதிய உதாரணம் ஒரு புதிய கல்வி கொள்கைன்னு வச்சுங்களேன். ஒரு எஜுகேஷன் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார். மாநில அரசு சொல்கிறதா மத்திய அரசு சொல்கிறத கேட்கறதான்னு வரும்பொழுது நீங்கள் மத்திய அரசு சொல்கிறதா ஒன்றிய அரசு சொல்கிறதா கேட்கணுன்றார். அது எப்படிங்க முடியும்? ஒரு மாநில அரசுடைய கல்வி செயலாளராக இருக்கிறவர் ஒன்றிய அரசு சொல்கிறத கேட்க முடியுமா? மாநில அரசு கொள்கை இன்னும் அதை நிறைவேற்றுறது தான் அவன் வேலை. இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு பசங்களுக்கு, தப்பாக சொல்லி கொடுத்து. இங்கே போய் இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு பதில், இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்க, இவர் சொன்ன பதில சொன்னால் செலக்ட் ஆக மாட்டான். பாவம் கஷ்டப்பட்டு படித்து இன்டர்வியூவில் போய் ஃபெயில் ஆகிட்டு வருவான். இந்த மாதிரி தப்பாக வழி நடத்துகிறாரு மாணவர்களை. தான் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்காரு. அவர் கொண்டு போய் மனநோயாளி மருத்துவங்களை சேர்த்தணுன்றானா சார்? தப்பாக சொல்கிறாருக்காக மனநோயாளி உளர்றார. ஏங்க பள்ளி கல்வி சரியில்லைன்னு சொல்லிட்டு துணைவேந்தர்களை கூப்பிடுறாங்கிற, அங்கே போய் வள்ளலாரை போயிட்டு வந்துட்டு வள்ளலார் சரணாலயத்தை உச்சரித்து மதமானவை பிடியாது இருக்க வேண்டும், மறுவண்ணாசியை மறக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும்னு எழுதுற வள்ளலாரை போய் பார்த்து நீ உச்ச நட்சத்திரம் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரங்கிற
அங்கே ஐயா வைகுண்டநாதர் அவர் போய் சனாதனத்தை பாதுகாக்க வந்தார்னு சொல்ல கீழே கிடக்கிற மேலே தூக்கி விடுறது தாண்டா தர்மம்னு சொல்கிறாரு அவரை போயிட்டு நீ வந்து சனாதனத்தை பார்க்க வந்து கீழே கிடக்கிறோம் கீழே இருக்கணும் மேலே இருக்கணும் மேலே இருக்கணும் தானே சனாதனம். அதை போயிட்டு ஒரு சனாதனத்தை காப்பாற்ற வந்த ஒரு ஐயா வைகுண்டநாதர் சொல்கிற அப்போ உளறிட்டே தானே இருக்கு நீ. அப்போ ஒன்றும் மனநிலையே சரியில்லை. மனநிலை சரியில்லாத ரைட்டாக கொண்டு போய் மருத்துவமனை சேர்த்து சிகிச்சையாச்சும் அளிக்கலாம். அதுதான் பண்ண அவர். ஒரு சுதந்திர தின செய்தி கொடுத்து நல்லதான் 4 வார்த்தை சொல்லலையா. தமிழ்நாட்டில் இது சரியில்லை, அது சரியில்லை, இது தமிழ்நாடு அரசு குற்றம் சொல்கிறது ஒன்று ஓன் கவர்மெண்ட்டு தானே இது. ஒரு நல்ல நாள்லையாவது பொதுவாகவே எவ்வளோ மோசமானவனாக இருந்தால் கூட ஒரு நல்ல நாளில் வந்து ஒரு நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க. சுதந்திர தினம்ன்றது ஒரு நல்ல நாள், எல்லோரும் கொண்டாட வேண்டிய நம்மளுடைய மகிழ்ச்சியாக ஒரு நாட்டுப்பற்றோட நீ நாட்டுப்பற்றோடு இருங்க போங்க அது கூட சொல்லு, அது உனக்கு உரிமை இருக்குது, ரைட்டு. வந்து கவர்மெண்ட்டை திட்டுற நீ, இந்த அரசை திட்டுற, இந்த அரசு இந்த எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிற. ஏன் ஒரு நல்ல நாளில் ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்ல தெரியாது உனக்கு, அவ்வளவு அரிப்பா. அதான் சொல்கிற மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கு. எதை பார்த்தாலும் வந்து தப்பாக சொல்கிறது உளர்றதா வேலையாக இருக்குது. அது ஒரு மனநிலை, அது ஒரு மனநோய் தான். இந்த நோய்க்கு வந்து இது சிகிச்சை அளிக்கிறது நல்லது. எவ்வளோ செலவு பண்ணுறோம் அவருக்கு, இதுக்கு ஒரு ஓடி போனால் போயிட்டு போதேன் கொண்டு போய் நல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக ஆக்கியாச்சும் பீகாருக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.